எல்லோருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். அழகு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போமா? எல்லாரும் என்ன சொல்லுவோம்? அழகு அப்படின்னு சொன்ன உடனே உடல் ரீதியாகத்தான் பார்ப்போம். பௌதீக ரீதியாக இவங்க முகம் அழகா இருக்கு, இவங்க தலைமுடி நீளமா இருக்கு, இவங்க வெள்ளை கலர்ல இருக்காங்க, இவங்க குண்டா இருக்காங்க, இவங்க ஒல்லியா இருக்காங்க. அழகு என்பது நம்ம முதலில் பௌதீக உடலில் மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அது அல்ல. அழகுன்றது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு வகையான அழகு என்பது இருக்கும். அழகு என்பது முகம் அல்ல, உடல் அல்ல, மனம்தான் அழகு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு குழந்தை, ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லிச்சு, என்னோட டீச்சர் ரொம்ப அழகு அப்படின்னு. நீ எல்லாம் அழகு இல்லை, எங்க டீச்சர் தான் அழகு, எங்க டீச்சர் தான் அழகு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவங்க அம்மா அப்பா இல்ல, யாரு டீச்சர், நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போய் பார்த்தா ஒரு 70 வயது பாட்டி, அவங்களோட கிளாஸ் டீச்சர். எதனால அந்த குழந்தைக்கு அந்த டீச்சர் அழகுன்னு சொன்னா, இவங்களுக்கு கதை சொல்றது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, இவ்வளோ வேலைகள், குதிச்சு கீழே குதிச்சு விளையாடி அந்த குழந்தைகளோடு குழந்தைகளாக அந்த டீச்சர் இருந்ததுனால அந்த குழந்தைக்கு தன்னுடைய டீச்சர் அழகு அப்படின்றது. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அழகு என்பது மனம்தான். அந்த குழந்தைக்கு அந்த டீச்சர் அழகு. அது மாதிரி அழகு என்பது ஒவ்வொருத்தரிடம் ஒவ்வொருடைய அழகு இருக்கும். அவர்கள் செய்யும் வேலையில் ஒரு அழகு, அவர்கள் பேச்சு ஒரு அழகு, அவர்கள் செய்யும் செயல் ஒரு அழகு. ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க பேசும்போது இவங்க எவ்வளோ அழகாக பேசுகிறாங்கல்ல, இவங்க கிட்ட போனால் மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம். மனம்தான் அழகாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த குணங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நான் என்னங்க சொல்ல போகிறேன். தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. நன்றி.